ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 8ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 2 அறத்தால் வருவதே இன்பம். ஆடியோ வடிவிலான வினாவிடைகள். கவிதை பேழை ஒன்றே குலம். மனிதர்களிடையே பிறப்பால் எது பாராட்டுவது தவறானது? உயர்வு தாழ்வு. யார் அனைவரையும் உடன் பிறந்தாராக கருதி அன்பு காட்ட வேண்டும். உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தாராக கருதி அன்பு காட்ட வேண்டும். பிறருக்கு ஏற்படும் எந்த துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வது மனிதர்களின் சிறந்த கடமையாகும். பிறருக்கு ஏற்படும் பசி. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே சென்றே புகும் கதியில்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே என்ற பாடலை பாடியவர் யார்? திருமூலர். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? திருமூலர். சொல்லும் பொருளும் நமன் யமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார். படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். நாணாமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினாள். மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர். உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு யாரை பற்றிய அச்சம் தேவையில்லை, யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை. 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 14 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் யார்? திருமூலர். திருமூலர் இயற்றிய நூல் எது? திருமந்திரம். திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 3000 பாடல்களை கொண்டுள்ளது. திருமந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? தமிழ் 3000 என்று. திருமந்திரம் 12 திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10ஆம் திருமுறையாக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷை கண்டு அஞ்ச மாட்டார்கள். நமனை கண்டு. ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு. குலம். நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. நம்பருக்கு கூட்டல் அங்கு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நம்பர்க்கங்கு. கவிதை பேழை மெய்ஞான ஒளி. எப்படியும் வாழலாம் என்பது யாருடைய இயல்பு? விலங்குகளின் இயல்பு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது யாருடைய பண்பு? மனிதனுடைய பண்பு. எவற்றின் ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம். ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே என்ற பாடல் வரி யாருடையது? குணங்குடி மஸ்தான் சாகிப். காசை விரும்பி கலங்கி நின்று உன்பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிப். அடக்க தாமாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே என்ற வரியை அருளியவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிப். சொல்லும் பொருளும் பகராய் தருவாய், ஆனந்த வெள்ளம் இன்ப பெருக்கு, பராபரம் மேலான பொருள், அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு. குணங்குடி மஸ்தான் சாகிப்பின் இயற்பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாகிப் எந்தெந்த மலைப்பகுதியில் தவம் ஏற்றி ஞானம் பெற்றார்? சதுரகிரி, புறாமலை, நாகமலை. குணங்குடி மஸ்தான் சாகிப் இயற்றிய நூல்கள் எவை? எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. நம் பாடப்பகுதியில் கவிதையான மெய்ஞான ஒளி என்ற பாடப்பகுதி எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? குணங்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஐம்பொறிகளை. ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ் பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆனந்த கூட்டல் வெள்ளம். உள்கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். உரைநடை உலகம் அயோத்திதாசர் சிந்தனைகள். ஒருவருடைய வாழ்க்கை என்பது எதோடு முடிந்து விடுவதில்லை, பிறந்து வாழ்ந்து மறைவதோடு. ஒருவருக்கு வரலாற்றில் நிலையான இடத்தை பெற்றுத்தருவது எது? நேர்மையான சிந்தனையும் செயலும்.
ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர் யார்? அயோத்திதாசர். அயோத்திதாசர் ஈடுபட்ட ஆய்வுகள் எது? பண்டைய இலக்கியம், சமூக, சமய, வரலாறு. அயோத்திதாசர் தனது ஆய்வுகள் அடிப்படையில் எவற்றை கட்டமைக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டார்? புதிய சமுதாயம், சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் யார்? தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, ஓப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர் யார்? அயோத்திதாசர். அயோத்திதாசர் எவ்வாறு போற்றப்பட்டார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று. அயோத்திதாசர் எந்த ஆண்டு எங்கு பிறந்தார்? அயோத்திதாசர் 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? காத்தவராயன். அயோத்திதாசர் கல்வியும் சித்த மருத்துவமும் யாரிடம் பயின்றார்? அயோத்திதாச பண்டிதரிடம். தம் மீது அன்பு காட்டிய அந்த ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்து கொண்டவர் யார்? காத்தவராயன். நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு எங்கு சென்றார்? பர்மாவுக்கு. பர்மாவில் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த யாருடைய உரிமைகளுக்காக அயோத்திதாசர் பாடுபட்டார்? தமிழர்களின் உரிமைகளுக்காக. அயோத்திதாசர் தமிழ் மட்டுமின்றி வேறு எந்த மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்? பாலி, வடமொழி, ஆங்கிலம். அயோத்திதாசர் ஆழ்ந்து கற்ற பல்துறை நூல்கள் எவை? இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம். அயோத்திதாசர் தொடங்கிய இதழின் பெயர் என்ன? 1907ஆம் ஆண்டு சென்னையில் 1 பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். ஓராண்டிற்கு பின் 1 பைசா தமிழன் இதழின் பெயரை அயோத்திதாசர் எவ்வாறு மாற்றினார்? தமிழன் என்று. 1 பைசா தமிழன் இதழின் நோக்கமாக அயோத்திதாசர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? உயர்நிலையையும் இடைநிலையையும் கடைநிலையையும் தெளிவுபடுத்துவது. அதாவது உயர்நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இவ்விதழின் நோக்கம் என்று அயோத்திதாசர் குறிப்பிட்டார். தமிழன் இதன் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி அயோத்திதாசர் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். மைசூர், கோலார், ஐதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா. ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கருதியவர் யார்? அயோத்திதாசர். நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர். கல்வியோடு எவற்றையும் கற்க வேண்டும் என்று அயோத்திதாசர் வலியுறுத்தினார்? கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று எடுத்துரைத்தவர் யார்? அயோத்திதாசர். தெரிந்து தெளிவோம். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள்: போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம். மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றிய சிந்தனைகளில் சிறப்பானவை யாருடையது? அயோத்திதாசர். இது மக்கள் அனைவரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அயோத்திதாசர் கூறுகின்றார்? அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்று. வாழ்விலிருந்து நீங்கி வாழ வேண்டுவதாய் அயோத்திதாசர் குறிப்பிடுவது கோபம், பொறாமை, பொய், களவு. மதியை அளிக்கும் எவற்றை கையாளும் தொடுதல் கூடாது என்று அயோத்திதாசர் கூறுகின்றார்? போதைப் பொருட்களை. எது அன்பும் ஆறுதலும் பெருமானால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெற்று திகழும் என்று அயோத்திதாசர் குறிப்பிடுகின்றார்? ஊர்கள். நாட்டில் எந்த 2 விலங்குகள் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பவை அயோத்திதாசரது கருத்து? புலியும் பசுவும். ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கருதியவர் அயோத்திதாசர். கல்வியோடு எவற்றையும் கற்க வேண்டும் என்று அயோத்திதாசர் வலியுறுத்தினார்? கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமை பெற வேண்டும் என்று எடுத்துரைத்தவர் யார்? அயோத்திதாசர். தெரிந்து தெளிவோம். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் தந்தை பெரியார். தெரிந்து தெளிவோம். அயோத்திதாசர் எழுதிய நூல்கள்: புத்தரது ஆதி வேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலியன. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார். ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எத்தகையவராக இருக்க வேண்டும் என்பதை அயோத்திதாசர் எவ்வாறு விளக்குகின்றார்? மக்களும் அவர் தம் நோக்கங்களும்
பெருமைப்படத்தக்கவாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். அவர் மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை மக்கள் ஏற்பார்கள், கடவுளென துதிப்பார்கள் என்பது அயோத்திதாசர் கருத்து. அயோத்திதாசரின் எவற்றை தொடர்பு படுத்தி கூறிய கருத்து சிந்திக்கத்தக்கதாக உள்ளது. மக்களையும் மழையையும். வானம் பொய்ப்பதற்கு காரணம் எது? ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் என்ன? நீதியும் நெறியும் வாய்மும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமை ஆகும். அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் ஆட்சித்திறனும் அன்புடைய அரசர்கள் இல்லாமையே. அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியன உடைய குடிகள் இல்லாமையே அரசர்கள் இல்லாமைக்கு காரணம். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு எது கூட உதவாது என்கின்றார் அயோத்திதாசர். இயற்கை. அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று விரும்பினார்? சம உரிமை பெற்று சமத்துவமாக. எந்தெந்த துறைகளில் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறுகின்றார் அயோத்திதாசர்? கல்வி, வேளாண்மை, காவல்துறை. எல்லா வகுப்பினருக்கும் எவற்றில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்? ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திலும். யார் அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் அயோத்திதாசர்? இந்து, பௌத்தர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், ஆங்கிலேயர், இந்தியர், ஐரோப்பியர். அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1892ஆம் ஆண்டு ஏற்படுத்திய அமைப்பு எது? திராவிட மகாஜன சங்கம். விடுதலை பற்றி அயோத்திதாசரின் கருத்து என்ன? விடுதலை என்பது ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது. அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது என்பது. எதனுடைய நோக்கம்? சுயராஜ்யத்தின் நோக்கம். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தரமாக கூறியவர் யார்? அயோத்திதாசர். அயோத்திதாசர் காலத்தில் இருந்த பலர் யார்? பண்டிதர், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர். அயோத்திதாசர் எவற்றில் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தார்? பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம். யாரை அன்றைய தமிழர்கள் தனித்தன்மை உடைய சிந்தனையாளராக மதித்தனர்? அயோத்திதாசரை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அயோத்திதாசர் எந்த சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகின்றார்? தென்னிந்திய. அயோத்திதாசர் நடத்திய இதழின் பெயர் ஒரு பைசா தமிழன். கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. கைத்தொழிலும். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது டேஷ் ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்தோடு தொடர்புடையது மலை. விரிவானம், மனித எந்திரம். ஒரு மனிதனுக்குள் 2 வகையான பண்புகள் புதைந்து கிடக்கும் என்கின்றனர் யார்? உளவியல் அறிஞர்கள். மனிதனுக்குள் புதைந்து கிடக்கும் அந்த 2 பண்புகள் எவை? நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வது ஒன்று, தீயனவற்றையே செய்ய தூண்டுவது மற்றொன்று. மீனாட்சி சுந்தரம் என்பவர் யார்? ஒரு ஸ்டோர் குமாஸ்தா. தெரிந்து தெளிவோம். மாகாணி, வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர்களாகும். அணா, சல்லி, துட்டு என்பது அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்களாகும். 16 அணாக்கள் கொண்டது 1 ரூபாய். அதனால்தான் இன்றும் பேச்சு வழக்கில் அரை ரூபாயை 8 அணா என்றும் 1/4 ரூபாயை 4 அணா என்றும் கூறுகின்றனர். மீனாட்சி சுந்தரம் எதன் வெளிச்சத்தில் மல்லாடினார்? புன்னை எண்ணெய் குத்து விளக்கடியில். சுப்புவின் கணக்காக மீனாட்சி சுந்தர் பார்த்த தொகை என்ன? 4 4/2 மாதாணி, 4/2 மாக்காணியும் 1 சல்லியும். 4/2 மாக்காணி, 1 சல்லி, 1 துட்டு, 4 9 5 சல்லி. மீனாட்சி சுந்தரம் எண்ணிய உலோக நாணயங்கள் எவை? செம்பு, நிக்கல், வெள்ளி. சிறுகதையின் மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனின் இயற்பெயர் என்ன? சோ விருத்தாச்சலம். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் என்று திறனாய்வாளர்கள் யாரை போற்றினர்? புதுமைப்பித்தனை. புதுமைப்பித்தன் படைத்துள்ள சிறுகதைகள் எண்ணிக்கை எவ்வளவு? 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை. புதுமைப்பித்தன் கதை உரையாடலும் எதில் எழுதியுள்ளார்? திரைப்படங்களுக்கு. புதுமைப்பித்தன் எழுதிய சிறுகதைகளுள் புகழ்பெற்றவை எவை? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. மனித எந்திரம் என்னும் புதுமைப்பித்தனின் சிறுகதை எந்த இதழில் வெளியானவை? மணிக்கொடி. கலைச்சொல் அறிவோம். தொண்டு, சேரிட்டி. ஞானி, செயின்ட். தத்துவம், ஃபிலாசபி. நேர்மை, இன்டெகிரிட்டி. பகுத்தறிவு, ரேஷனல். சீர்திருத்தம், ரீஃபார்ம். திருக்குறள். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி எது? பிரிது மொழிதல் அணி.
காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? படைச்செருக்கு. பொருள்: காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். பெரிய முயற்சியே பெருமை தரும் என்பது இதன் பொருள். பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை என்னவென்று கூறுவர்? ஆண்மை என்று. பேராண்மை என்பதரு கண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? படைச்செருக்கு. பொருள்: பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல யாருடைய நட்பு பழக பழக இன்பம் தரும்? பண்புடையார் நட்பு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? நட்பு என்னும் அதிகாரத்தில். பொருள்: நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும். நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? நட்பு என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த குறளின் பொருள்: நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. வறுமை வந்த காலத்தில் எவை குறையாமல் பெருவித உணர்வோடு வாழ வேண்டும். ஊக்கம். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? நட்பு ஆராய்தல். பொருள்: மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? நட்பு ஆராய்தல். பொருள்: நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? மானம். பொருள்: செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வோடு வாழ வேண்டும். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? மானம். பொருள்: மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றி மணி அளவு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும். பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? பண்புடைமை. பொருள்: பண்பு உடைய சான்றோரின் வழியில் நடப்பதால்தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகின்றது. இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? பண்புடைமை. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் என்ற குறளின் பொருள்: தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம் குறையாமல். பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெரிய கூட்டல் செல்வம். ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து கூட்டல் அற்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்று. பொறுத்துக. இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அளிப்பது குன்றி மணியளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். இந்த ஆடியோ வடிவிலான வினா விடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.